ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்க தமிழ் படம். படத்தோட நேம் சப்தம். இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தில் ஒரு மெடிக்கல் காலேஜில் அடுத்தடுத்து 2 ஸ்டூடெண்ட் சூசைட் பண்ணிட்டு இறந்துடுறாங்க. இதனால அந்த காலேஜுக்கு கெட்ட பேர் ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. இதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங்கோட டிசிஷனாக ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரை வர வைக்கலாம். அவர் வச்சு இந்த காலேஜில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரை வர வைக்கிறாங்க. அவர் தான் ஹீரோ ஆதி. அவர் வந்து காலேஜில் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த காலேஜில் கோஸ்ட் எதுவும் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அவரை சுற்றி அடுத்தடுத்து சில அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் சப்தம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டைரக்டர் அறிவழகன், அவரோட ஃபர்ஸ்ட் படம் ஈரம். அந்த படம் ஹாரர் த்ரில்லர் படங்கள்ல ஒரு வித்தியாசமான படம். இப்போ வரைக்கும் டிஃப்ரெண்டான நல்ல ஹாரர் த்ரில்லர் படங்கள்னு சொன்னீங்கன்னா அதுல ஈரம் படம் இருக்கும். அந்த படத்துல வாட்டரை ஹாரர் மீடியமா யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல டைரக்டர் சப்தத்தை ஒரு ஹாரர் மீடியமா ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இந்த படம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி கூட தோணுச்சு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.